அனுரா வந்தது அப்புறம் இவ்வளவு மாற்றம். How do you feel in Sri Lanka? ஆறாமலாம் செங்கற்களால் கட்டால ஜூனக வினவனால் சாப்பிடு என்ற மோளை வேற ரகம் சிகிரியாவும் தெரியும். எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கும். Out of gym. Okay. அனைவருக்கும் வணக்கம். இந்த கிழங்கில் இருக்கிற மாத்தளை மாவட்டத்துக்குரிய சிகிரியா என்ற பிரிவில் இருக்கிற பிதுருங்கால் என்ற ரொக்குக்கு தான் போகிறோம். உண்மையிலுமே இந்த மலை வந்து அவ்வளோதுக்கு ஓடியாக இருக்கும். கூடுதலாக சிகிரியாவுக்கு வர்றாக்கள் இந்த மலையை பார்ப்பினோம். ஆனால் அதுக்கு போகிறது வந்து குறைவான ஒரு விஷயம் தமிழ் மக்களை பொறுத்த மட்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தூரமாக இருக்குமோ, நிறைய நேரம் ஏறணுமோ அப்படின்ற மாதிரி. அது இருந்தாலும் சிகிரியாவில் ஏறி கலாச்சாரம் இங்கே போகிறதுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்காது. ஆனால் கட்டாயம் நீங்கள் சிகிரியா வந்து அந்த 2 மலையும் ஏறி பாருங்க. அதோட அந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரலாறுகள் நிறையவே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காசியப்பன் காலத்தில் வந்து அங்கே பௌத்த துறவிகள் வாழ்ந்தினம் அப்படின்னு சொல்லினோம். அதை தவிர்த்து எங்களோட தமிழாக்கள் வந்து தமிழ் மன்னனான ராவணர் வந்து அவற்றை வாகனத்தை அங்கே இறக்கினார் அப்படின்னு சொல்லிவினோம். எது எப்படி என்றாலும் இந்த ஒரு காலப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருவினோம். உண்மையிலுமே நல்லா இருக்கும், அவ்வளோ வியூவாக இருக்கும். நிறைய விளக்கார ஆக்கள் எல்லாம் வருவினோம். எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் நிற்கிற இந்த சந்தியில் இருந்து 13 கிலோமீட்டர் போகணும். ஒரேடியாக நாங்கள் இப்போ சொப்பனத்தில் வெளிக்கிடுவோம். சரி, ஓகே. இப்போ வெளிக்கிட்டோம். இதில் எந்த ஒரு 15 நிமிஷத்தில் போகலாம்னு நினைக்கிறேன். அதோட வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துடும் போல இருக்குது. ஆனால் மழை பெய்தா சூப்பராக தான் இருக்கும் அந்த கிளைமேட், சொல்லவே தேவையில்லை. அதோட இந்த காற்று ரோட்டு வந்து எப்படி இருக்க போகுது தெரியல. சில வேலை ஜானையும் பெறும். இதில் நான் சொன்ன மாதிரியே இப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மழை ஊறுது. இதில் பாருங்கள் போகிற வழி நான் சொன்ன மாதிரியே காட்டு பகுதி தான். ஆனால் இந்த பாதை வந்து சின்ன பாதையாக இருக்கிறதால ஜானை திடீரென்று வந்துடும். அதால் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். அது இரவிலையெல்லாம் இந்த பாதையெல்லாம் கூடுதலாக பயன்படுத்த மாட்டேன். இந்த இதில் வர்ற ஒரு வியூ இருக்குது பாருங்கள், இந்த வியூ செம்மையாக இருக்கும். அது ஒன்று மரங்கள் மூடி இருக்கிறதால இந்த காட்டு பகுதியான ரோட் நான் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 கிலோமீட்டருக்கே இருக்கும். ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் கவனிங்க, வாகனங்கள் வரைக்கும் சட்டுனா ஏறி வந்துடுவாங்க. அந்த மேடு பள்ளமான ரோடு தான். அங்கால பக்கத்தில் வர்ற வாகனம் தெரியாது, திடீரென்று வந்து நேராகவே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படியே இந்த இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு போய் சூப்பராக தான் இருக்குது. முன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் கொண்டு வருது. அதனால் நாங்கள் சைட் பண்ணி கொடுத்தே ஆகணும். இங்கால எல்லாங்கால இடம் இருக்கிற பக்கம் இதுக்குள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபாரஸ்ட் ஹோட்டல் எல்லாம் இருக்குது. கப்புள்ஸாக எல்லாம் வந்து தங்குறதுக்கு நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லை நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் வாகனம். ஐயோ காணும் போது தெரியல. பின்ன கெடுக்கணும். ஓகே ஓகே, அவரையும் அனுப்பிவிடுவோம். ஓ, இப்போ அந்த ரோட்டால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்கும். இதில் இருந்து அப்படியே இடது பக்கம் இதால் போய் தான் நாங்கள் சிகிரியாவுக்கும் போவோம். இதில் போய்க்கிலே பாருங்கள் இந்த இருக்குது பிதுருங்கால ரோக். அதனால சிகிரியா தெரியும். சிகிரியா பிதுருங்கால ரோக் கண்டு போட்டிருக்கணும். இதால் தான் நாங்கள் போகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவல் ரோட் தான் ஃபுல்லாகவே. ஆனால் இந்த பிதுருங்கால ரோக்குக்கு அங்கால சிகிரியாவில் பக்கத்தில் இருந்தும் வரலாம். அது வேறு ரோட்டு இருக்குது. இல்லை ஆரம்பத்தில் போய்க்கிலே பார்த்திங்கன்னா ஒரு விகாரை ஒன்று இருக்கும். ஸ்ரீ காஸ்தாப்பா உத்தராம விகாரைன்னு சொல்லி நாங்கள் போகிறதும் ஒரு விகாரை இருக்கும். அது கீழே அது பக்கத்தில் நிறைய வரலாற்று இடங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வெள்ளைக்கார ஆக்களை கொண்டு இப்போ ஆட்டோ இதெல்லாம் செட் பண்ணிடுறோம் சிகிரியாவில். நாங்கள் சுற்றி காட்டுறோம்ட்டு சும்மா இதுகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்க விடுவினோம். நாங்கள் இப்போ எங்களோட வாகனத்தை கொண்டே பார்க் பண்ணோம். பார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதில் காரை விட்டுட்டு வெளிக்கிட்டோம். இதில் இருந்து உண்மையிலுமே ஒரு இலகுவான பயணமாக தான் இருக்கும். இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 12:22 ஆகுது. நாங்கள் மேலே போய் இறங்குறதுக்கு இல்லை மேலே ஏறுறதுக்கு எல்லாம் எவ்வளோ நேரம் செல்லுதுன்றதை நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லுவேன். என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு வாரீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தாராளமாகவே இருக்கணும். இந்த ஒரு இருக்கும் இப்படி தான் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமென்றதை எங்களோட வீடியோக்கள் பார்க்குறது மூலம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அலட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய விஷயங்கள் அதில் வர்றது சந்தர்ப்பம் இருக்குது. இதில் வந்து வெள்ளக்காரக்காக்கள் ஏறிட்டு வந்து இருக்கணும். நாங்கள் வந்த பாதை என்னென்னு பார்த்திங்கன்னா இதால் தான் வந்திருப்போம். ஆனால் இதாலேயும் வந்து நீங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா பக்கத்தாலேயுமே சிகிரியாவில் இருந்து இங்கே வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பார்த்திங்கன்னா ஷூ என்ன ஷோர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஃபாரின்லேருந்து வந்தாக்கள் மாதிரி கட்டாயம் உங்கள்கிட்ட ஐசி கேட்பாங்க. இங்கே வந்து ஃபாரினர்ன்ட்டு டவுட் பட்டால் அதில் வந்து கேட்பேன் வேண்டாம் அது டிக்கெட்டு எடுக்கிறதுக்காக. சரி சிங்களத்தில் காய்ச்சி குடிப்பாம். சரி இதில் வந்து
இந்த இடத்துல வரலாறுகள் எல்லாமே போட்டிருக்கிறேன். இப்போ இதால் தான் போகணும். ஏன்னா இதால் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பிகார் இருக்குது. நாங்கள் இந்த வாசலோட வந்து பார்த்திங்கன்னா ஷூவோ பாட்டாவோ எல்லாமே கழட்டிடணும். இதுவும் போட்டு வச்சுருக்கிறோம். அதாவது நாங்கள் போகிறது நல்ல மத்தியான டைம் போல் இருக்குது. டைம் தான் சம்பவம் தான் எங்களுக்கு. யாராவது ஆள் வந்து சொல்லுவாங்களே கழட்டுங்க இதால் கலட்டணும். ஓ ஷூ கலண்டணும். ஷூ ஓ லங்கா சிங்கள கத்தாக்காரனே. அது சரி. ரஷ்யனை சும்மா சொல்கிறாங்களே எல்லோரும் கதைப்பாங்க சிங்களம். இலங்கையில் இருக்கிறாங்களே கதைக்கிற கஷ்டம். இதில் வந்து விகார் ஷூ விட்டுட்டு போகலான்ற ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க வளரு. அது சரி உண்மைதான். இஞ்சா கலாட்டி அப்புறம் அங்கே கொண்டே போட்டு அனுரம் வந்தது அப்புறம் இவ்வளவு மாற்றம். அதான் இல்லை சிலரெல்லாம் அது ஒரு இதாக இப்போ வெள்ளைக்காரங்களெல்லாம் சில வேலை அதை அறியப்பட சான்ஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வெள்ளைக்காரர்கள் எங்களோட வீடியோலேயே வரையணும். குரங்கு சுற்றி விளைக்குது. என்ன செய்யலாம். ஹலோ. இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விகாரம். இதுக்குள்ளே போகிறோண்டா கலட்டிட்டு போகிறதுல நியாயம் இருக்குது. நாங்கள் இப்படியே போய் அப்படியே போயிடுவோம். அதுக்கும் சுகக்கலட்ட சொல்லணும். மரியாதை நிமித்தம் தான். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. நல்லா இருக்கு. என்ன ஆரம்பமே கடனால பிறகு இவையில் வந்து 2-3 நாள் நல்ல ட்ரிப் அடிச்சுட்டு வந்திருக்கேன்னா அதெல்லாம் இசவாக்கம் இருக்கும். அப்படியே கிட்டத்தட்ட இது வந்து என்னதுக்காக வச்சிருக்கிறோம்னா வெள்ளைக்கார அவையில் வந்து சோட்ஸோட வரையணும் தானே. அப்போ விட மாட்டேன். ஓ இப்போ எல்லாம் ஃப்ரீடமாக போயிட்டு வருங்க. என்ன வருங்க ஃப்ரீடமாக போயிட்டு வருங்க. அதான் சில வேளை அந்த துண்டு வாரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓ அப்படி இருக்கும். இப்போ திருப்பி வேலை என்ன செய்யணும் மாட்டா எடுத்துகிட்டு போட்டுட்டு போயிடும். யூ கேன் சாய்ஸ் எனி ஒன், நோ இஷ்யூ. வேலை நாங்கள் வச்சது எப்படி ஒரு பழக்க வழக்கம் வச்சதையே தேடினோம். இங்கே பாருங்கள் மீ அவருக்கா பாருங்களேன் மேலே பாருங்க. ஜாலியாக இருக்கும். மைக் வந்து என் சுவாசத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு நான் மூச்சு விடுறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்போ அதை பிடிச்சிட்டு தெரியுங்க. ஆனால் என்ன மாதிரி எங்கே இந்த ஷூ வந்தது? யார் வேண்டி தந்தது? ஜஸ்ட் 26,000. நாக்கு தள்ளுதையா வர வர. ஆப்பா சரிடா சாமி. 3 வெளிநாட்டவர்களுடன் நானும். ஆனால் எந்த நாளில் வந்திருக்கீங்க? நைஜீரியா. சொன்னாலும் நம்பிடுவாங்க. அந்த மண்டேயில் கேஸ்டேயில் எப்படி உங்களுக்கு வந்துச்சு தெரியல. நைஜீரியாக்காரங்க மாதிரி ஆறுதலாக இருந்தால் சில்லாக இருக்கும். ஒரேடியாக ஆகிறோனும் ரெண்டு கடுப்பட்டமோ துளைஞ்சோம். அண்ணன் ட்ரோன் எடுப்பார், போலீஸ் பிடிப்பாங்க, அவ்வளோதான். அது சரி. நாங்கள் தொடர்ந்து ஏறிட்டு வந்தோம் அந்த வெள்ளக்கார அக்காக்களோடு. அவையில் வந்து பிரிச்சுட்டு போயிடும். கெட்ட வீக்னஸோடு இருப்பாங்க அவ்வளோ. நாங்கள் தோத்துட்டோம். அதுகள் முன்னுக்கு பிரிச்சுட்டு போயிட்டோம். It's okay. You careful. How do you feel this mountain? Good. Great. Which country? Where are you from? Germany. Germany. Big heads. Thank you. A little bit worse only. It's warm on the top. Yeah. Sun is shining. That's very Yeah. nice, huh? Yeah. Okay, View. you enjoy your Sri Lanka. Yes. Okay, bye. Cheers. Have a nice day. Have a nice day. Enjoy it. Which part of Germany? In the middle. Middle. Yeah. Yeah, okay. பரவாயில்ல, தெரிஞ்ச அரை இங்கிலீஷை வச்சு காலத்தை ஓட்டுறோம். இதில் பாருங்க, இப்போ நாங்கள் ஏறுறது அப்படி போய் முடியும். அங்கேருந்து தொடங்கி இப்படி வந்து இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் திருப்பி இப்படி வந்தால் சரி. இதுதான் இந்த மலைண்ட ட்விஸ்ட்டு. ஏறுற இந்த துண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குத்தனான துண்டு. இதுக்கு பிறகு பெரும்பாலும் இருக்காதும்மா.
ஓகே. தலைவன் வந்து அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கார். எப்படி உங்களால் மட்டும் எப்படி முடியுது? இடம் கொடுக்குறாங்கடா. ஜெர்மனிக்கு உங்களுக்கும் பயங்கர ஒற்றுமை இருக்கானே. ஜெர்மன் என்ன கிடைக்கணும்? ஹலோ. ஃப்ரான்ஸ் போல இருக்காங்க. ஓகே. பெலாரஸ்ண்டா ரஷ்யன். Там где-то были ступени 90 градусов в самом начале. என்ன கதைக்கணும் வேண்டிய தெரியாது. இதில் எல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன கற்களாக அடுக்கி வச்சிருக்கணும். அதில் ஏதாவது பாறை சரீரம் மாதிரி இருந்தால் அவ்வளோ உருண்டை விழும், அப்படியா இருக்கலாம். ஏன்னா ஓகே, கிட்டத்தட்ட படிகள் எல்லாம் ஏறி முடிச்சிட்டோம். என்ன யோசிக்கிறீங்க? அசல் கோளாறு. அசல் கோளாறு. முழு கோளாறு. I think Chinese. Hello. Hello. Where are you from? Japan. Japan. Yeah. Okay. How many days do you plan in Sri Lanka? 5 days. 5 days only. Okay. How do you feel in Sri Lanka? Yeah, it was good. Yeah. And people's Yeah, hospitality. People are so kind. Okay. Yeah. Thank you so I'm much. going to safari. Safari. Okay. Which part are you going? Here. Mineria Park. Mineria. Then what's your plan in next plan? Yeah. I will move to Kandy. Kanti. Then Norelia. Yes. Mirisa, south side. You have any plan south side? South. Outside. Yeah. No, just Kandy. We back to Colombo. Colombo. Yeah. Okay. Nice meet you. Yeah, nice to meet you. Okay. Bye. Okay. Thank you. ஓகே. இருங்க. ஐயோ, இன்னும் ஒரு பாட்டும் இருக்கு இங்கே. இதில் வேறைகளை வந்து பார்த்திங்களாண்டா, இந்த குகைக்கு கீழே வந்து இப்படி கட்டட அமைப்பு இருக்குது தான். இது வந்து அந்த காலத்தில் பிக்கு ஆக்கள் வாழ்ந்த அறைகள் அப்படின்னு சொல்லலாம், இடங்கள் என்னும் சொல்லலாம். ஹலோ. சரி, இப்போ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டிருப்போம், கொஞ்சம் படிகளால் ஏறி கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். இதில் பாருங்கள், கரங்களில் வெச்சம் அந்த காலத்தில் வந்து இந்த மண்களால் அப்படியே பூசி அறைகளாக இருந்திருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு பார்க்க தெரியும், சமாந்தர தரைகளோடு இருக்கும். இதில் அதே மாதிரி சிகிரியால் இருக்கிற மாதிரி அந்த வண்ண பூச்சிகள், சுண்ணாம்பு பூச்சிகளையும் இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட முக்கியமான ஒரு விஷயம், கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு அப்படின்ட்டு இந்த காலத்தில் கணிக்கணும். ஆனால் அதுக்கான ஒரு சான்றிதழ்களும் இதில் இல்லை. இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே பார்க்கல. அப்படியே இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அப்படியே சுற்றி வர மலைத்தொடர்களாகவே இருக்குது. அதோட வந்து இதில் வந்து இப்போ ஒரு புதுவிதமான ஒரு ஹாபி என்று ஒட்டி சொல்லலாம். இங்கே வர்றாக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டிக்கர்களை ஒட்டினோம். நாங்கள் கூட வெளிநாடுகளுக்கு போய்க்கல இப்படியான விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்க, குப்ரோ, சூப்பர் குயிக்கு அப்படி எல்லாம் எழுதியிருக்கணும் ஒவ்வொரு நாடுகள்லேருந்து வந்து. நீங்களே இப்போ ஓட்ட போகிறீங்க உங்களோட லோகோ பார்த்தீங்களா? அது கொஞ்ச நாள் வரையில, ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இங்கே வந்து மாறி இருக்கு. இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கு இருக்குது. இதுதான் டூரிசம் டெவலப்மெண்ட்னு சொல்கிறது. 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு. இதில் வந்து எழுத்துக்கள் மொழிபெயர்க்கப்பட்ட பிரம்ஷி அப்படின்னு போட்டிருக்கணும். மொழி புராண சிங்களம். உள்ளடக்கம் மேஸ்திரி தொழிலில் ஈடுபட்ட தலஜுனக வினவனால் நெல் அமுனமும் அக்காலத்து நில அளவையும் கஷாவனுக்கும் வழங்கப்பட்டதுன்னு சொல்லுது அப்படின்னு போட்டிருக்கணும். அப்படியே இஞ்சால திரும்பினீங்களா பார்த்தீங்கன்னா ஒரு விகார, அதாவது புத்தர் ஒரு ஆள் படுத்திருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே செங்கற்களால் கட்டப்பட்டு அதுக்கு பிறகு சுண்ணாம்பு பூச்சாலால் பூசி இருக்கணும். இதில் வந்து டோன்ட் டச், டோன்ட் ஷீட், டோன்ட் நாட் டேர்ன் பேக் அண்ட் பின்பக்கம் திரும்பி இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் தடை செய்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கணும். நிறைய விஷயங்களை அப்படியே போய்க்கிலே நாங்கள் பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் போய்க்கிலே பாருங்கள், இதில் வந்து அந்த காலத்தில் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு இது மாதிரி தடாக மாதிரியே வச்சுருக்கணும். இதில் நிறைய மீன்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
இவ்வளோ வெளிநாட்டாக்கள் வந்து போயின்னு பாருங்க. இதால் போகலாம். ஹலோ. மேலே இங்கே வர்ற வெள்ளைக்கார எல்லாருமே சிரிக்காமல் போக மாட்டினோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த சுள்ளிகளை முறித்து, அதாவது தடிகளை முறித்து வச்சிருக்கணும். இது வச்சிருக்கிறதுக்கான காரணம் சில வேளை ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டாலும் இதுகள் உடையிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதால் அதன் மூலமாக இந்த ஏற்பட இருக்கிற விபத்துக்களை நாங்கள் எதிர்கொள்ளலாம். அதுக்காக தான் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கணும்னு நினைக்கிறேன். இதால் தான் நாங்கள் போகணும். கேரளா. Which part of Kerala? தமிழ் கொஞ்சம் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். But we are from Kannur. கண்ணூர். Yes. இலங்கையில் தமிழ் கதைக்கிறவங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்கன்னு தெரியுமா இலங்கையில்? தெரியாது. நாங்கள் இலங்கை தான். உங்களோட தமிழ், உங்களோட கேரளாவும் எங்களோட தமிழும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சேம் லைக் லாங்குவேஜ். யா. சாப்பிடு சாப்பிடு. நான் கேரளா வந்திருக்கேன். அலப்பி, திருவனந்தபுரம். எந்த மோளை, இலங்கையிலே மோளை என்று தான் சொல்லுவோம். பயம் இல்லை, பயம் இல்லை, நீங்கள் போங்க. ஓகே ஓகே ஓகே, நோ இஷ்யூ. ஓகே, வில் சி டாப். அவளுக்கு டைம் வேணுமா? ஓகே, இதில் டைம் வேணும். எங்களோட ஹெல்ப் அவளுக்கு தேவைப்படும். ஆனால் அந்த லாங்குவேஜ் கேட்க எவ்வளோ நல்லா இருக்கணும். இவடது கையை பிடிச்சு, அவடது கையை பிடிச்சு. யூ கேன் கோ, நோ இஷ்யூ. தேவை கட்டாயம். இவட பிடிக்க சேர்ந்தாடு அங்கேருந்து வந்தவங்களோ தெரியல. வெள்ளக்காரங்க அவன் பார்த்தீங்களா என்ன ஃபிட்னஸ் லெவல் அடிக்கிறான். ஓகே, இதில் ஏறிட்டோம். ஆனால் இதுக்கு பிறகு என்ன இருக்குது ஆபத்து. இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டிக்கர்களில் ஒட்டி இருக்கணும். எல்லாம் கொஞ்சம் வெளிநாட்டாக்கள் வந்து ஒட்டின மாதிரி இருக்கும் வெள்ளக்காரங்க. இவடச்ச கொஞ்சம் ரிஸ்க்கு அங்கடே இருக்குது ஃபோட்டோ. ஓ ஐயோ, சிங்களமெல்லாம் கலந்து வருது ஐயா. அதில் காலதிங்க எட்டி வைங்க. இல்லையா, அங்கே 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 வச்சு அப்படியே குதிச்சிருக்கலாம். இப்போ உங்களை டெஸ்ட் பண்ண விட்டு நான் கீழே வரப்போ இவடம் போகலாம். எனக்கு தெரிஞ்சு கேரளா இல்லை, இதெல்லாம் வாங்க. கேரளா என்ன, கேரளா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் இருக்காரு. ரைட் ரைட் ரைட். இது வரைக்கும் உங்களை தான் காட்டுறேன். உங்களோட சேனல் மாதிரி நான் கேமராமேன் மாதிரி வந்து கொண்டிருக்கேன். என்னையும் எடுங்களேன்னு பாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். எங்களுக்கு ஏறி ஏறி பழகி போச்சு. அதான் இப்போ அவன் இந்த ரியாக்ஷனை பார்ப்போம். ஆமாம், ஓகே. அப்படியே மேலே பாருங்க. அவங்க விளங்க இல்லை அவட நோக்கா. ஓகே நோ ஓகே சாரி வெரி குட். ஏறலாம் ஏறலாம், இது சின்ன விஷயம். ஓகே, வரலாம் வரலாம், போகலாம். அதால போகலாம். லாஸ்ட் லாஸ்ட். தமிழுக்கு தமிழ் ஹெல்ப், மலையாளத்துக்கு தமிழுக்கு ஹெல்ப். கிறக்கி கிறக்கா கமான் மியோ. அதால போகிறவனும் நீங்கள். ஓ இதே தான் இதே தான். இதோ பார்த்தீங்களா எங்கட தமிழ் எப்படி வருதுன்னு. இதோ ஒரு மாதிரி மேலே. சரி, மேலே வேல் ரிஸ்க் ஆகி கொண்டிருக்கேன். இவா வந்து தனக்கு டயர்டாக இருக்கட்டி இருக்கிறாப்பா. விச் கண்ட்ரி யூ ஃப்ரம்? China. China people's very fast. You are lazy. Why? No. It's too steep. You alone come here? Alone. Oh, தனியாக வந்திருக்கான். அதால போகலாம். അവിടെ വെയിറ്റ്. തല നോക്ക്. തല എനിക്ക് കാല് പൊന്തൂല. இந்த கால் இங்கே வைங்க.
பயப்படாங்க இல்லை 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 வரலாம் வரலாம் ரைட் ரைட் அப்படியே ஏறுங்க ஏற சொல்லுங்க என்ன சொல்றது மெல்ல 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 இதில் வைக்கலாம் இதில் வைக்கலாம் ஷூ அழுக்காது சரி நாங்கள் அந்த அம்மாவை ட்ரை பண்ணாங்க கடைசி வரைக்கும் இல்லை நான் போயிட்டா வா திருப்பியே போயிட்டா அதனால் அதால் ஒரு வழி இருக்குது அதால் வரலாம் சம்பவம் கண்டு அதால் வரலாம் நான் வர்றேன் உங்களை கூட்டிகிட்டு போவேன் அவட எவ்வளோ வந்து ரங்கினா சரி சரி அது பிரச்சனை இல்லை இதால் ஈஸி அதில் நல்லா இல்லை அதுவும் நல்லா இருக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ உங்களே நீங்களே எழுது வரீங்களா சரி இழுத்துக்கோ. சரி அதில் வரீங்க அது ஈஸி. ரைட் ரைட் ஈஸி ஈஸி ஒரு மாதிரி அவையில் மேலே வந்துடணும் அப்பா நாங்கள் இதில் வந்த வியூவை நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க வேறு ரகம் இந்த ஒரு வியூவை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரையணும் பாருங்கள் சிகிரியாக தெரியுது மேலேயுமே இருக்குது மேலே இன்னும் நிறைய இடங்கள் நாங்கள் பார்க்க இருக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த வியூ சரி இப்போ அண்ணா வந்து இப்போ தான் இவையில் 2 பேரும் வந்திருக்கோம் அதை பாட்டி பண்ணி நம்ம வடிவான இல்லைங்க நேராக காலை வச்சு கொண்டு வடிவா பக்கத்தில் காலை வைங்க ரைட் ஓகே கையை நீட்டுங்க ரைட் கையை விரிங்க 2 கையாக விரிக்கணும் ரைட் இப்படி வந்து நிற்க கப்புள்ஸாக ஃபோட்டோ எடுத்து விடுங்க வெளுப்பாக தானே எங்களுக்கு முன்னுக்கு எங்களை முந்திட்டு வந்த டீம் வந்துடணும் இப்போ பார்த்தீங்களாண்டா நிலைக்கில் வந்துட்டோம் இப்போயே பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்கணும் வேண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் இதில் சொல்லவே இல்லை இன்னும் நிறைய பேர் வரணும் விடியப்புறத்தில் இன்னும் கூடுதலாக இருப்பேன் அண்ணன் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் வியூவாடா சிகிரியாடு. ஏன் இவ்வளோ நாளும் வேற இல்லை சந்தர்ப்பம் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்கிருக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ட்ரிப்பாக இருக்குது 30 இங்கே நிறுத்தவங்க ட்ரிப் இன்னும் முடியலை இந்தியாவுக்கும் இருக்குது. ஓகே இப்போ ஃபோட்டோ எடுத்து கலைச்சாச்சு இதில் பாருங்க இவ்வளோ காராக்கள் இவ்வளோ வரைக்கணும் ரங்கராக்கணும் இருக்கணும் அதே மாதிரி ராக்கணும் இருக்கணும். இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே மேலே போகிறோம் மேலே போய்க்குள்ள வந்து இன்னும் நல்ல வியூக்களை பார்க்கலாம். ஆனால் இதில் ஏறைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வழுக்கும். ஆனால் இது ஒரு வியூ அடிவண்டா இதை விட மேலே போய்க்குள்ள இன்னும் ஒரு வியூவாக இருக்கும். இது ஒரு வேறு உலகம் இவ்விடத்தான் வந்து பார்த்திங்களாண்டா ராவணர் வந்து ட்ரோன் எடுக்கிறேன் பார்த்திங்களா நாங்களும் ட்ரோன் எடுக்கலாம் நினைக்கிறேன் அல்லது ஃபுட்டேஜ் வேண்டினாலும் ஓகே. இதில் ஒரு ஆள் ரெஸ்ட் எடுக்கிறார் காட்டுறேன் வியூவை. வாவ் இந்த கல்லோட அப்படியே பின்னால் சிகிரியாகவும் தெரியும். நெருப்பாக இருக்கும். இதுலேயும் ஃபோட்டோ எடுக்கலாம் இந்த வியூவில் நின்று. இப்போ இதுலேருந்து அப்படி சுற்றி வர காட்டுறேன் பாருங்கள். இங்கே எல்லாம் வயல்கள் அதே மாதிரி அதில் ஒரு பெரிய புத்த சிலை இருக்குது. இதில் வந்து ஒரு குளம் இருக்குது அதுலேயும் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு போய் நாங்கள் வியூ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இது வந்து அப்படியே ட்ரோனில் பார்க்குறதுல தான் இந்த வியூவை நாங்கள் முழுமையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ட்ரோனை மாதிரி எங்கடையே நாங்கள் இப்போ பறக்க வரோம். பிரச்சனை வராத வரைக்கும் சந்தோஷம். டிஜே ஆப்பை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ தான் அண்ணன் வந்து டெவலப் ஆகி கொண்டிருக்கார். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் அங்கேருந்து மழை வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் ட்ரோன் எழுப்புறதுக்கு முன்னுக்கு மழை பெய்திரும் போல தான் இருக்கும். அங்கே ஃபுல்லாக அப்படியே மழையாக தான் இருக்குது. அதே மாதிரி இதுலெல்லாம் பாருங்கள் இவ்வளோத்துக்கு மலைகள் எல்லாம் இருக்குண்டு கிட்டத்தட்ட நக்டிஸ் மவுண்டன் ரேஞ்சு இதுலேருந்து பார்க்கல தெரியும் போல் இருக்குது. அந்த ஹோட்டலில் எல்லாம் தங்கி நின்று ஃபோட்டோ எடுத்தால் அது சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி இதில் வந்து கப்புள்ஸாக இருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து கொண்டிருக்கணும். ஆனால் எந்த ஒரு வெயில் காலத்தில் வந்தாலும் இது இப்படியே தான் இருக்கும். நாளைக்கு ஜெசி பிளாக் JESI ஸ்பேஸ் vlogs SI யா ஜெசி ஓகே டுமாரோ சீயிங் யுவர் மாம். அம்மாவே எடுத்ததை அடு கேட்கிறோம். கேரளாவில் என்னது கேரளா புட்டு. கேரளாவில் புட்டு சாப்பிடுமோ? நாங்கள் புட்டு தான் புட்டு நாங்களே புட்டு சாப்பிடுவோம். Your sister is Kansiga chef. Kansiga Motwani. Oh, really? Yeah. Yeah, actor Kansiga Motwani. No. You are jealous. சரி இந்த ஆப் டவுன்லோட் ஆகுதில்லே. I know that we were never
would get hurt. I think I have to let you go. Should be easy, but it's not. 'Cause the problem is I love you. What to do? I count to 3 when you're next to me. I love you. What to do now? Do now. Only problem is I love you. What to do? You got me bound, make my world spin round. I love you. What to do now? I want you. You're stuck inside my head. Oh, I can't stop thinking about all the words you said. I think I have to let you go. Should be easy, but it's not. Only problem is I love you. What to do? You got me bound, make my world spin round. I love you. What to do now? Do now. Only problem is I love you so damn much. Every word you say, every time we touch. I love you now. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் ஓரளவுக்கு எடுத்துனாங்களோ ஆனாலும் பயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ என்னவோன்றது. ஏன்னாண்டா இது வந்து வனஜீவிகளால் பாதுகாக்கப்படுற இடங்கள் இது சிக்கிரியாலாம். ஸோ அதே மாதிரி ஏர்போர்ட்ஸும் பக்கத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு விட்டு இப்படிப்பட்ட வேண்டாம் எழுப்பு கட்டாயம் அது 2 வருஷ ஜெயிலோ இல்லை 1 வருஷ ஜெயிலோ போடுறதுக்கு பெர்மிஷன் எடுக்கலாம். அதுக்கெல்லாம் பெரிய ப்ரொசீஜர் அலையே எடுத்தாச்சு. இப்போ இதில் இருந்து அங்காள பக்கமெல்லாம் போய் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது இந்த ஒரு நேச்சர். அதே மாதிரி இந்த இடங்களில் வெள்ளைக்கார அக்காக்கள் அண்ணாக்கள் இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. என்னாவில் சிரிக்கிறது கதைக்கிறது இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே வந்தீங்கன்றாலே. சரி, இதிலெல்லாம் பாருங்கள். இதுகளெல்லாம் மேலே வந்து விகாரைகள் இருந்ததுக்கான அடையாளங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி கள்ளி மரங்கள் இருக்குது. அதே மாதிரி இஞ்சாலையும் அப்படியான இடிபாடுகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இஞ்சால போனாலும் நாங்கள் கீழே பார்த்த அந்த வியூவே நாங்கள் பார்க்கலாம். இதிலேருந்து அங்கால போய் அந்த வியூ இன்னும் நல்லா இருக்கும். அண்ணா இப்போ ஒரு சபதம் எடுக்கிறாரு. என்ன சபதம்? ஒன்று சபதம் இல்லையா? என்ன சபதம் வேண்டாம் நான் சொல்ல விரும்பலை. இதில் போய்களை பாருங்கள், துண்டெல்லாம் ஏதோ ஒன்றுக்காக வெட்டி இருக்கணும். சில வேளை இதுலேயும் ஒரு விகாரம் அமைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்யணும் என்னவோ தெரியல. ஆனால் சுற்றி வர எங்கே பார்த்தாலும் இதில் 1 2 3 4 5 6 7 எல்லா பக்கத்துலேயுமே வயல்களாக தான் இருக்குது. அந்த எச்சில் போயிருக்கலாம். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். வந்து இதில் பாருங்கள், இந்த ஒரு சரிவு இருக்குது தானே, இந்த சரிவை தான் நீங்கள் அந்த ட்ரோனில் பார்த்துட்டுப்பீங்க. அதைத்தான் வந்து சொல்லினா பார்த்தீங்கன்னா ராவணன் தன் வாகனத்தை வந்து தரையிறக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஓடுதளம் அப்படின்ட்டு சொல்லினோம். ஓ, என்ன தனியார் வாழ் இருக்கா? எப்படி வியூவில் இருக்கா பாருங்களேன். வேறு ரகம் அது தெரியுதா? ஞாபகம் இருக்கா? அந்த முன்னுக்கு வரும் அந்த தொண்டு போகிற ரெஸ்க் எடுக்க போகிறேன். இந்த எச்சியலை எல்லாம் நீங்கள் வந்து இருக்காதுங்க. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலடா அப்பா. எச்சு அங்கே தெரியுது. மழை பெய்தா அப்புறம் இதில் எல்லாம் வராதிங்க. இந்த இடம்லாம் வழுக்கும். அதே மாதிரி காற்று கூட இருந்தாலும் வழுக்கும். நல்ல ஷூவோடு இருக்கணும். இப்படி இருந்து அந்த நேரம் இயற்கையை ரசிக்கலாம். ஆனால் கடை நாள் இப்படி உயரமான இடத்துல எல்லாம் போய் ஆனால் மழை தூருது. இப்போ சம்பவம் நாங்கள் இப்போ கீழே ஓடணும். ஏக் எங்களை காப்பாற்றுங்க. மழை தூருது. இப்போ தலைவர் போகிறாங்க. உங்களுக்கு கடைசி ஆசை இருக்கா? இந்த இதுக்கு ஜெசிக்கும் பொறுப்பில் நின்றுட்டு போங்க. ஓகே, பாய் பாய். என்ன பயமா இப்படி தவழ்றீங்க? அதுதான் மைண்ட் கண்ட்ரோல். அது இல்லாத வரைக்கும் அங்கே இருக்க மாட்டேங்குள்ளு. உங்கள் பயத்தை வேற பயம் இருக்குமேயா. உள்ள நாங்கள் விழுந்துருவோமோ அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. வீடியோவில் பார்க்குறாங்க.
அந்த ஒரு பயம் இருக்கும் தச்சு எங்களை அறியாமல காத்துக்கு தடிச்சு எத்தி விட்டோம்னா சரி போயிடும். வா இங்கே சைட்டால் நடக்கவே கொஞ்சம் கவனம். என்னண்டு எப்படி இருக்குது இந்த வியூ? இதில் இருந்தால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவா என்ன எங்கே போனாலும் இருக்கிறா. சிலர்ன ஹேபிட் அப்படி. இதில் இந்த எடுத்தாலும் நல்லா இருக்கும் ஃபோட்டோ. நிறைய ஆங்கிள் இருக்குது நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நீங்கள் சிகிரியாவுக்கு வந்தீங்களா என்ன செய்யணும்டா நீங்கள் விட்டிய இல்லைன்னா ஒரு 6 மணிக்கு சிகிரியா வலிக்கிடணும். அது ஒரு 11 மணிக்கு முடிச்சிடுவீங்க. பிறகு கொஞ்சம் நேரம் அந்த மாட்டு வண்டி சஃபாரிலாம் இருக்குது தானே, அதெல்லாம் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்த பிறகு திருப்பி என்ன செய்யணும் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 3 மணிக்கு இங்கே வலிக்கிடணும். இங்கே வந்து சூரியன் மறைகிறது வந்து எடிமேலடா நல்லாயிருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கவனத்தில் வச்சுருந்தீங்களாடா நல்லா. எல்லாமே ஒரு டூர் வர்றதுக்கான ஐடியா. அதை எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களை பொறுத்தது. ஆனால் சிகிரியா ஏறியே 60 பேர் கலைச்சிருவீங்க. அதுதான் நடக்கிற ஒரு பிரச்சனை. ரைட், அண்ணன் சவால் விடுறார். அடுத்ததாக நக்கல்ஸ் மவுண்டன் ரேஞ்சு காலை கூட்டிகிட்டு போக வேண்டியது. அதே மாதிரி அங்கால பக்கத்துலேயும் வியூ இருக்குது. அதில் நீங்கள் இங்கே பாருங்கள், அதில் கண்ணாடியை வச்சுட்டு போயிட்டாங்க. ஓ சரி, கீழே வந்து அவையில்கிட்ட கொடுப்போம். யாராவது கேட்குறது சான்ஸ் குறைவு. லோக்கல் மாதிரி இருக்குது. போட்டு பாருங்கள், மருந்து கண்ணாடி தெரியும். நோ மருந்தா? சரி, திருப்பியும் பார்த்திங்களாண்டா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ரஷ்யாக்கள் இருக்கணும் இந்த இடத்துல. ஸ்ரீலங்கா அதான் 3 வீக்ஸ்ன்னு தான் சொல்லிடணும். 3 weeks in total? Yeah. No. 1.5 weeks. You look like Jesus. Before anyone telling this one? No. Normally they say like a Viking or like a jungle person like Tarzan. Do you know Tarzan? No, I don't know. Tarzan is a boy living in the jungle. Jungle. Yeah. Before I looking movie. Yeah. காட்டுவாசி தானே. இல்லை அந்த படம் உண்டு, ஜங்கிள் இதுண்டு வந்தது. அதே மாதிரி தான் இருக்கு. Your next destination. We want to go to Kandy. Kandy. And then there's a small village nearby Ella. It's called. Ella. No. We don't want to stay in Ella. There are so many tourists, right? Yeah. We want to go to. அவனே நிறைய ஸ்டோரி. பண்டாரவல ஒகியா. என்ன சொன்னேன்? இல்லை அங்கே எல்லையில் வந்து கூடுதலான டூரிஸ்ட் ஆகல இருப்பினோம். நான் போனா கணக்கு டூரிஸ்ட். அதான் சொல்லினோம். அதனால நாங்கள் வேறு இடத்துக்கு போயிடணுமா? Go there. Too many people. Maybe we will go to Arumgambe. Arumgambe this time not season. I know, but it's beautiful. Beautiful, it's okay. off season. It's better, This right? season Unawatuna, Bendota, Mirissa and Gold and Matala. It's beautiful. Okay. We doing YouTube blog. Tamil. Yeah, our language. You know here 2 language have. Yeah. Sinhalese and Tamil. Yeah, we know that. Yeah. We know that. Haputale. Habutala, I tell you. Abdullah is nice. Nice place. Okay, good. Yeah. There we want to go. Very old. Very old. Yeah. Do you Which part you living Germany? In Munich. Munich. Yeah, south of Germany. South of Germany. Yeah, Okay. nearby the mountains. Okay. Yeah. Snow there I have? A lot of snow right Lot now. of snow. It's Okay. freezing cold. Okay. Yeah. My friend is staying in Stuttgart. In Stuttgart. Uh-huh. My ex-girlfriend staying hi bro. போடு வேணாம். Hi, boy. Yeah, nice. Studying place in Wolfsburg. Okay. Wolfsburg. Okay, Würzburg. Yeah. You know German. He know language, your language. Touch. Nice. Do you mind if we take a selfie together? Yeah, sure. Do it. Well, selfie எடுக்கலாம்னு கேட்டிருக்கேன். Ich kann auch nach außen gehen, gell? Ich weiß nicht, what's better? Tschüss. Dankeschön. I say he know language. You have to learn. There is a word in Bavaria, like our part of Germany, is called Bavaria. Do you know that? I don't know. Like it's a place of Germany. You call Okay. it Bavaria, and there's a special word to say hello. Hello. Yeah, a special word to say hello, and you say servus. Servus. சரவோஷன்னு சொல்லிடணும் ஹலோக்கு பதில் அவன் இதில் இடத்துல. It's like dialect. Dialect to say hello. Hello. Servus. Our language வணக்கம். Vanakkam. Please tell வணக்கம். வணக்கம். Single is Aiboan. Aibowan. Single is Aiboan, calling. okay. Single is language. Aiboan. Okay. And the other one is Tamil. Yeah, that one. Okay, enjoy. ஓ ஷட். ஓகே, நாங்கள் இப்போ இறங்குவோம் இதில் இருந்து. ஓ பேட்டரி எல்லாம் சாய்ச்சினேன் கிட்டன் ஜாக்களோட. சரி, இப்போ இறங்குங்க. குதிங்க டாப்பா நெஞ்சது அங்கே வரைக்கும். அங்கே குதிங்க பாபு.
ஏறி வந்துட்டு ஒரு மாதிரி கழிச்சு. ஹலோ. நாக்கு தள்ளிடுத்து அப்படியே காட்டிட்டு போறா. இங்கால ஒரு டீம் வந்துட்டுருக்கு. இங்கால ஒரு டீம் வந்துட்டுருக்கு. ஓ Олеся, сильно не поднимайся. என்ன லாங்குவேஜ்டாப்பா? என்ன லாங்குவேஜ்டாப்பா அது? Yeah, this way, easy. Yeah. இவள் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் கதைக்கிற போல இருக்கு. நோ தட்ஸ் இஸ் ஹார்ட் டு ஹார்ட். சரி, நானும் அப்படி இறங்குவோம். விட்டுட்டே இருந்தால் நிறைய பேர் அப்படியே வந்துகிட்டே இருப்பினோம். பிறகு இதிலே தான் நிற்கணும். பாரு ஒரு மாதிரி இறங்கிட்டு இல்லை பாருங்கள், ஒரு விஷயத்தை கண்ட நான் இதில் வந்து வெள்ளைக்காரா அக்காரால் பூ வச்சுருக்கிறான். அதுவும் செவ்வரத்தை பூவும் இந்த மாதிரி வேறு ஒரு பூவும் வச்சுருக்கேன். இதை கூட அப்பாடா இறங்கிட்டேன். கோப்ரா பேட்ரி வந்து ஒரு இடத்துக்கு இப்போ எடுக்கவே பேட்ரி தாங்குது இல்லை. ஃபோனில் தான் இதில் எடுத்து கொண்டிருக்கேன். வாய்ஸ் என்ன மாதிரியோ தெரியல. மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி கூடுதலான வெள்ளைக்கார வில் வந்து தம் அடிக்கணும். நைக்கு போட்டு நைக் ஷூ போட்டு சைனட்டு கொப்பி ரங்கைக்குள்ள ஜாலியாக இருக்கேன். கைட் பின்னால் வராரு வளர்க்கேன். கைட் வேட ஆமாறனே. කොච්චර අර මේ වගේ එකයි තියෙන්නේ. එකක් විතර තමයි. ඊට පස්සේ ඔක්කොම Flat. Climb. ක්ලයින් බෙල්ටි තමයි ගන්න. අයියා කොහෙද ගියා? Nigambu. නිගම්බු. මේගොල්ලෝ මොනවද රට? ඉතාලි භාෂාව දන්නවනේ නිගම්බු කට්ටියට ගොඩක්. ඔව් දන්නවා අපිට. நாங்கள் ஏறைக்குள்ள ஒரு பாதையால் ஏறி இருப்போம் குத்தனவா. ரங்கைக்குள்ள கொஞ்சம் இலகுவாக இருக்கும். வேண்டாம், அது ரங்கைக்குள்ள விழுகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது குத்தனவாக இருக்கிறதால. சறுக்கும். இதெல்லாம் இப்போ கட்டின ஸ்டெப்ஸ் தான். ப்ளீஸ் அகெயின் யூ ஹாவ் டு கவர் யுவர் ஷோல்டர் அண்ட் லெக் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஷோல்டர் அண்ட் லெக் இல்லை $30 வராது. இதில் வந்து டிக்கெட் எடுத்து தான் போகணும். இதில் எவ்வளோ டிக்கெட்டுன்றது வெளிநாட்டார்களுக்கு எவ்வளோன்றது பாப்போம் கேட்டு. இப்போ இதில் போய் காசு கேட்டுனாங்க எவ்வளோண்டு 1000 ரூபா தான். அப்போ அவங்களுக்கு கேட்குறாங்க என்ன யாருக்கு கண்டு எங்களை பார்க்க வெளிநாட்டுக்காரர் மாதிரியா இருக்குது. இவங்களோட சந்தேகத்துக்கு ஐயோ ஒரு 1000 ரூபாய்க்கு இப்படி எல்லாம் சந்தேகப்படுறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு போனாங்கன்னு தெரியலை, மறந்துட்டு. எத்தனை மணி இப்போ எத்தனை மணிக்கோ போனாங்க சொல்லியிருப்பேன் அந்த டைமும். நீங்கள் அதையும் கவனத்தில் வச்சுருந்தீங்களாடா நல்லா. இப்போ இதில் இருந்து பார்த்தீங்களாடா அடுத்ததாக வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். சரி, இப்போ சொப்பன சுந்தரிக்கு வந்துட்டோம். பாட மழை தூரம் இருக்குது, அங்கேயே தூரம் தானே. இப்போ இதில் வெளிக்கிடும். சரி, இப்போ வெளிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறோம். இதிலேருந்து வியூ பாயிண்ட்டுக்கு போயில சிகிரியா டவுனுக்கு போய் சாப்பிடுவோம். ஏன்னா பசிக்குது பயங்கரமாக. இந்த வியூவை பாருங்கள். இது வந்து சிகிரியாண்ட பின்பகம். இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் எல்லாம் மகளியல் வெட்டி வச்சுருக்கணும் பாதுகாப்புக்காக. இந்த முன்பக்கத்தில் இருக்கிற மாதிரியே 4 பக்கமும் இருக்கும் இந்த சிகிரியாவில். இப்போ இதில் டவுன் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஜானை நிற்கும். இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம். அதே மாதிரி சிகிரியா அந்த வியூவுக்கு நேராகவே அதை நிப்பாட்டி வச்சுருக்கணும். இதுதான் நல்லாயிருக்கும். இது டவுனில் இருந்து பக்கத்தில் எங்களுக்கு அந்த அவடத்தில் தெரியுறது தான் டவுன். அவடத்தில் தான் போகிறோம். இப்போ டவுனுக்கு வந்துட்டோம். இதில் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ வெள்ளைக்கார அக்காக்கள் எல்லாம் இருக்கணும். வந்து நான் சாப்பிட போகிறது வந்து இந்த ஒரு ஹோட்டலில் தான். இங்கே வந்து ஜூஸ்கள் அதுகள் குடிக்கிறேன். இது ஜூஸ்கள் எல்லாம் குடிக்கிறேன்டா கொஞ்சம் கவனம். இது மேலே வந்த இடத்தாலே போகும். இதான் அந்த ஹோட்டல். இதில் படியங்களோட ஃபஸ்ட் டைம் வந்த டைம்லாம் இதில் எல்லாம் பேர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறோம். நல்ல ஒரு செட்டப். இதில் அப்படியே முன்னுக்கு இருந்தோம்னா நல்லா இருக்கும். ஓகே, செம்ம வியூ இந்த சிகிரியா டவுன் எல்லாம் மாதிரி கிட்டத்தட்ட. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். போன நான் வந்து சிக்கன் நூடுல்ஸ் சொல்லியிருந்தவர் வந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி நான் சிக்கன் ரைஸுக்கு தான் சொன்னான். இந்த சம்பளோட இந்த சாப்பிடல நல்லா இருக்கும். ரெடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். சரி, இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். சாப்பாடு ஓகே தான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட அவ்வளோதான். இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த பிதுருங்கால ரோக்கம் அதே மாதிரி சிகிரியாவும் தெரியுற வியூக்கு தான் போகிறோம். அதே மாதிரி இதில் போன முக்கால்வாசி வெள்ளைக்காரங்கள் இந்த காரை பார்க்காம போகலை. உண்மையிலுமே சொப்பன சுந்தரி ஜெத்து தான். இதில் பாருங்கள் அங்கெல்லாம் நிற்கிறேன் சாப்பிட்டு கொண்டு. இப்போ இதில் வெளிக்கிடும். சரி, வெளிக்கிட்டோம் சாப்பிட்டுட்டு. ஓகே, இதிலேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 5 கிலோமீட்டர் தான் போகணும். வேலையெல்லாம் அங்கே கண்ட நாங்கள் சிகிரியா. ஆனால் இங்கே தான் நாங்கள் வீடியோ எடுக்க கொஞ்சம் சிரிச்சிட்டு போயிடும். ஆனால் வெளிநாடுகளில் குழம்பிடுவேன் சில வேலை. இல்லை, அந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்தால் குழம்பிடுவேன். ட்ரெயின்களுக்கு அது இலக்குல எல்லாம்
எனக்கு இது டூரிஸ்ட் கண்டு ஓகே டூர் பார்க்க வந்து சரி இது பாருங்க எப்படி ஆனாங்கள்லாம் தெரியணும் வேணும் ஃபுல் ஃபன்னில் தான் தெரியணும் வாவ் சிகிரியா ராக் இப்படி பாருங்க என்ன இதுலேருந்து சிகிரியா ட்ராக் இங்கே பாருங்க அதுமே லேண்ட் ராக் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கணும் எல்லாரும் நாங்கள் அந்த நாள் சந்தைக்கிட்ட போகணும் ஓகே இப்போ அதால் வந்து அந்த நாள் சந்தியால் வந்து அப்படி அதுக்கு பிறகு ஒரு ரோட்டால் வந்து இப்போ இந்த கிரவல் ரோட்டால் போகிறோம் இது அப்படியே போய் ஒரு குளக்கட்டில் தான் வரும் அந்த குளத்தில் இருந்து பார்க்குற வியூ தான் நெருப்பு வியூ ஓகே இப்போ பார்த்தீங்களாண்டா என்ன சாமி இது வியூ பாயிண்ட் இருக்கு அந்த சாமி அந்த பாறையை நான் ரெண்டா வெட்டின பண்ணிக்கிறாங்க ஆறு கத்தியை போட்டு வெட்டது அது சரி ஓ நிறைய வெள்ளக்காராக்கள் வந்திருக்கிறோம் அப்படியே பாருங்க இஞ்சால பக்கம் இப்போ பிதிருங்காலுக்கு தானே இப்போ பாருங்க சிகிரியா வந்துருக்குது நீ எப்படி இருக்கு இங்கே பாருங்க போக்கு மண்ணு போக்கு உடைஞ்சிருக்கு பெரிய டிப்பர் ஓ இதுக்கு போகிற தண்ணியில் போக்கு உடைஞ்சி ஐயோ நாயில் லைட்டாக தட்டுப்பட்டுட்டு அது பேச இருக்கு பா பா அது ஓடிட்டு பயந்து நாங்கள் அங்கால பக்கம் வியூவை பார்த்துட்டு இஞ்சால பக்கம் பார்க்க வந்துட்டேன் நான் நின்றது எல்லாம் தப்பு ஷூ இதான் அந்த வியூ பாயிண்ட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கவனம் ஓகே எப்படி இருக்கு நெருப்பா இருக்கா You got me tripping. Ever since I saw you, I went slipping. Didn't even know you. Couldn't even breathe without you. ஓகே நீங்கள் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துருப்பீங்க தல்கோட்டை லேக் வியூ பாயிண்ட்டு நீங்கள் கூகுளில் அடிச்சிங்களாண்டா கட்டாயம் வரும் இந்த இடத்த வந்து பாருங்கள் உண்மையிலுமே சூப்பராக இருக்கும் இப்படியெல்லாம் இலங்கையில் இயற்கையான வரங்கள் அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்